அச்சச்சோ, ஆயா தூங்குறாங்க போலியே. சரி கொடிலாம் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். இந்த கையில புடிச்சிட்டு போவாங்களே அந்த மாதிரி கொடி. ஆயா ஆயா கொஞ்சம் ஏந்துரு ஆயா, எனக்கு கொடிலாம் வாங்கி கொடு ஆயா, குடியரசு தினத்துக்கு ப்ளீஸ் ஆயா. ஐயோ, இந்த ஆயா ஏந்துக்கவே மாட்டுது, என்ன பண்றது? அம்மா கிட்ட போய் கேட்போமா? சரி, அம்மா கிட்ட போய் கேட்போம். எப்படியாவா எதுக்கு இந்த டைம் வந்து என்னை எழுப்பிட்டு இருக்க? இப்பதான் படுத்தேனே நானு. இவ்வளோ நேரம் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். யார் இது? ஓ, அஞ்சலியா? சரி சரி, நீ தானே? சரி சொல்லு, படுத்துக்கினே கேக்குறேன். என்ன விஷயம் இங்க வந்திருக்கிற? ஆயா ஆயா, ரிப்பப்ளிக் டேக்கு எனக்கு கொடிலாம் வாங்கிட்டான் ஆயா. என்கிட்ட எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஐயா. வாங்க ஐயா, நம்ம போய் கடையில போய் வாங்கிட்டு வரலாம். கடைக்கு போகணுமா? சரி சரி, வரேன். 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷமா? சரி சரி, நான் வெளியில வெயிட் பண்ணட்டுமா? வாசல்ல போயிருக்காயா, வந்துருங்க. சரி போ. ஏன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. கொடிமா கொடி, எல்லா விதமான கொடியும் இருக்கு. கொடி வேணுமாமா? கொடி நாளைக்கு கொடி குத்திட்டு போவேன். எல்லா கொடியும் இருக்கு. கொடி வேணுமா? 5 ரூபாயில இருந்து என்கிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு. கொடி வேணுமா? கொடி கொடியா? ஆயா வெளியில நிக்க சொன்னாங்க. அங்கிள் அங்கிள், கொடியா ஃபுல்லாவே? ஐ சூப்பரா இருக்கு அங்கிள், எல்லா கொடியுமே. இப்பதான் எங்க ஆயா கிட்ட பேசிட்டு வரேன், கடைக்கு போய் கொடி வாங்கணும்னு சொல்லிட்டு. அங்கிள் எவ்வளவு ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் அங்கிள்? பாப்பா 5 ரூபாயில இருந்து இருக்கு பாப்பா. ஐ 5 ரூபாயில இருந்து இருக்கா அங்கிள்? ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் எங்க ஆன்ட்டி, எங்க அம்மா, எங்க ஆயா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க அங்கிள். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. என்ன கொடி விக்கிற சத்தம் கேக்குது? ஓ அண்ணா, கொடி வித்துட்டு வந்திருக்கீங்களா? அண்ணா எவ்வளவு அண்ணா கொடி எல்லாமே? அம்மா 5 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்மா. ஓ 5 ரூபாயில இருந்து வச்சிருக்கீங்களா அண்ணா? சூப்பரா இருக்கு அண்ணா கொடி எல்லாமே. எடுத்து காமிக்க முடியுமா? எல்லா டைப் அம்மா கொடியும் வச்சிருக்கீங்களா? ஆமாமா, நாளைக்கு எல்லா குழந்தைங்களும் கேட்பாங்கல்ல, அதனாலதான். சரிங்க அண்ணா, ஒன்னொன்னா எடுத்து காமிங்க. எனக்கு பிடிச்சிருந்தா நான் 2-3 கூட வாங்கிக்கிறேன். எங்க வீட்டுல மொத்தம் 4 பேர் இருக்காங்கண்ணா. ஒருத்தவங்களுக்கு 2 கொடி கூட வாங்கிக்கிறேன், நீங்க எடுத்து காட்டுங்க. ஓ அப்படியா? சரி சரி, இங்க பாருமா, எல்லா விதமான கொடியும் இருக்கு. இது நார்மலா குத்துவோம்ல அந்த மாதிரி கொடி. இது வந்து குழந்தைங்க கையில வச்சுட்டு போற மாதிரி, பாத்தீங்களா? அழகா இருக்கும். இதுல இதுவும் இருக்கு, இதோட பெருசும் இருக்கு என்கிட்ட. உனக்கு என்ன வேணுமோ நான் தருவேன். இங்க பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு இந்த கொடி. இது வந்து இந்த பின்னும் கூட வச்சு வரும். அழகா நம்ம இந்த கொடி குத்துற இடத்துலயே குத்திக்கலாம். இதுலயே கலர்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு. ஹார்ட் டைப்ல வேணாலும் ஹார்ட் டைப்ல இருக்கு. அப்புறம் இங்க பாத்தியா இந்த மாதிரி கூட இருக்கு. உனக்கு எது வேணுமோ அதை நீ எடுத்துக்கலாம். இங்க பாரு, சூப்பரா இருக்கும் இந்த கொடி. குத்தி பாரு, செமையா இருக்கும் தெரியுமா? அச்சோ, ஆயா இன்னும் ஏந்துக்கவே இல்லையா? வெளியில வந்து வண்டியிலேயே வித்துட்டு வந்துட்டாங்க. ஆயா ஆயா, சீக்கிரம் எழுந்துருங்க, கடைக்கு எங்கேயுமே போக வேணாம், வாசல்லயே தெருல வித்துட்டு வந்திருக்காங்க ஒரு அங்கிள். சீக்கிரமா வாங்க ஆயா. ஆயா எழுந்துருங்க, எனக்கு வாங்கி கொடுங்க ஆயா. ஐயோ, இவங்க வேற இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வித்துடுவாங்க போலியே. நல்லா இருக்கிறதெல்லாம் யாரோ வாங்கிப்பாங்க. ஆயா ஆயா ஆயா. ஏய் என்னடி, என்ன பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்லு ஆயா. ஆயா தான் எவ்வளவு நேரமா ஆயா சொல்லிட்டு இருக்க. என்ன வேணும் சொல்லு ஃபர்ஸ்ட். ஆயா ஆயா, அங்க ரிப்பப்ளிக் டேக்கு அந்த கொடியெல்லாம் வித்துட்டு வராங்க ஆயா. வாசல்லே நிக்குது, வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க எங்கேயுமே கடை கூட போத்தாவில்ல, வந்தோடனே பார்த்து தூங்கிடுங்க. ஓ அப்படியா? சரி சரி, வரேன். வாங்கய்யா, நான் முன்னாடியே போறேன். அப்பாடி, கடைக்கு போகணுமேன்னு பார்த்தேன். நல்ல வேலை வாசல்லே வந்துருச்சு. அந்த ஆளுகிட்ட எழுத்து பேசி கம்மியா வாங்கிட வேண்டியதுதான். ஓ அப்படியாண்ணா, எல்லா கொடியும் சூப்பரா இருக்கண்ணா. அண்ணா இந்த கொடியெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எங்க சந்தையில இருந்து யாருமே வந்து வாங்கல போல, இந்த தெருல இருந்து. ஆமாமா, இந்த இடத்துக்கு வந்தா எப்பவுமே எல்லாமே காலி ஆயிடும். இப்ப என்னன்னு தெரியல, எதுவுமே காலி ஆகாம இருக்கு. யாரும் வரலமா, குரல கூட. ஓ அப்படிங்களா? ஒரு 2 நிமிஷம் இருங்க. அக்கா அக்கா, மாலாக்கா, கீதாக்கா, மீராக்கா, எல்லாரும் வாங்க, சீக்கிரமா வாங்கல. இங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க அக்கா, கொடி வந்திருக்கு. கொடி நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? அண்ணா அண்ணா, பொருள் எல்லாம் கொடுத்துட்டேன். 5 நிமிஷத்துல எல்லாமே காலி ஆயிடும், பயப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 கொடி எடுத்துக்கிறேன் அண்ணா. 5 ரூபாய் கொடியில இருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 5 ரூபாய் சொன்னீங்கல்ல, இதுல ஒரு கொடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஹார்டின் டைப் இருந்துச்சா, இதுதான் நல்லா இருக்கும் எனக்கு. அதனால இந்த 2 கொடி எடுத்துக்கிறேன். இது என்ன நான் காமிக்கவே இல்லை, டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்னண்ணா இது? அம்மா இது கில்டர் பேப்பர்ல வச்சு சின்னதுமா, நாமளே செஞ்சது. டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. வீட்டு வாசல்ல எல்லாம் இந்த மாதிரி ஒட்டி வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். குடியரசு தினத்தன்னைக்கு இந்த மாதிரி ஒட்டி வச்சீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். வேணா வாங்கி வச்சுக்கோங்க.
ஓ ஆமாண்ணா, செமையா இருக்கு. சரிங்க அண்ணா, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன், அதனால டிஸ்கவுண்ட் பண்ணி கூட கொடுக்கணும். என்னது டிஸ்கவுண்டா? ஏமா வாங்கறதே 5 ரூபாய், அதுல டிஸ்கவுண்ட் வேறயா? அண்ணா நீங்க டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கலன்னா நான் இங்க இருந்து எடுத்து காலி பண்ணிடுவேன். அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இந்த அண்ணா வந்து நல்லாவே விக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நல்லாவே இல்லைன்னு. இந்த மாதிரி நீ என் பொழப்ப கட்டுற, அதை டிஸ்கவுண்ட் பண்றேன். எவ்வளவுக்கு வாங்கிருக்க மட்டும் சொல்லு. அண்ணா மொத்தம் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், நான் 30 ரூபா வாங்கிக்கோங்க. என்னம்மா பாதிக்கு பாதி ரேட்டு கேக்குறேன்? அண்ணா என்னண்ணா பண்றது? நீங்க பார்த்த ரேட்டு போட்டு சொல்லுங்க. பார்த்த ரேட்டு போட்டு சொல்லவா? எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. சரி சரி, ஏதோ ஒண்ணு போட்டு கொடு. ஃபர்ஸ்ட் போடியா வந்துட்டேன், என்ன பண்றது? அண்ணா ஒரு 2 நிமிஷம் இருங்க, வீட்டுக்கு போயிட்டு போன் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா என்னது போனா? எதுக்குமா? அண்ணா நான் ஜிபே தான் பண்ண போறேன், என்கிட்ட காசு சுத்தமா கிடையாது, எல்லாமே அக்கௌண்ட்ல தான் இருக்கு அண்ணா. சரி சரி, எடுத்துட்டு வாமா. இந்த போன் வந்தாலும் வந்துச்சு, ஜிபே அது இதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கையில காசு வராம பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காரு பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல விஷ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.